எப்படி இருந்தாலும் ரேவதி அங்க போய் தானே ஆகணும். அவளை இங்கேயே விட்டு வச்சிருக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? நிறைய விஷயம் நான் சொல்லாம இருக்க மலரு. அந்த வீட்ல ரேவதி ரொம்ப கஷ்டப்படுறா. இப்ப திரும்ப போய் அவ கஷ்டப்படதான் போறா. அவளை அனுப்பி வச்சிருக்கவே கூடாது. நீங்க அனுப்பி வைக்கலையே, நீங்க போக வேண்டாம்னு தானே சொன்னீங்க. திரும்பி போற முடிவை அவங்க தானே எடுத்தாங்க. என்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு? ரேவதி போனதுல உங்க அண்ணனுக்கு ரொம்ப வருத்தம். அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். எனக்கும் வருத்தம் தான். ரொம்ப வருத்தம் தான்டா. எப்ப பார்த்தாலும் அந்த ஆளோட சேர்ந்து சுத்தரம் தானே நீ. இப்ப அந்த ஆள் நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்குது. சந்தோஷம் தானே படுவ. நீ வருத்தப்பட போற? அண்ணா, ஆமா, சில விஷயங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. நான் அவருக்கு ஃபேவர் பண்ணுவேன். அவரு என் மேல கேர் எடுத்துப்பாரு. அதுக்கான அவரு சைடு ஆளெல்லாம் இல்ல. பெரிய கேர். மாமா நல்லவர் தானே. இங்க பாரு சுரேஷ், அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஒழுங்கா உள்ள போயிரு சொல்லிட்டேன். நிஜமாவே மாமா நல்லவர்னே. நீ தாண்டா மெச்சுக்கணும் உங்க மாமாவை. இந்த விஷயங்களை எப்படி பண்ணணும்னு அவருக்கு தெரியாது. மத்தபடி அவர் நல்லவர் தான். அக்காவை பத்தி ரொம்ப யோசிக்காத. நான் இருக்கேன்ல, நான் சொன்ன மாதிரி தினமும் போய் அக்காவை பார்த்துட்டு வரேன். உங்க அண்ணன் மட்டும்தான் தங்கராஜ் அண்ணன் பண்ணது தப்பு தப்புன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாரு. நீங்கெல்லாம் வாயவே திறக்கலல்ல. மாமா ரேவதி அனுப்புறதுலயே குறியா இருந்தாரு. யாருக்குமே ரேவதிய பத்தி அக்கறையே இல்ல. அப்படிலாம் இல்ல அண்ணி. அக்காவை பத்தி எங்களுக்கு எப்படி அக்கறை இல்லாம இருக்கும்? மேடம்க்கு எதுவும் சொல்றதுக்கு இல்லையா? வழக்கத்துக்கு மாற அமைதியா இருக்கீங்க. ஹஸ்பண்ட் அடிச்சிட்டாருன்னு ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வர லேடிஸ் கிட்ட எப்படி நடந்துப்பீங்களோ அதே மாதிரி தான் வீட்லயும் நடந்துக்கிறீங்க. புருஷனா அப்படிதான் இருப்பான், அடிக்கதான் செய்வான். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன்னு வாயால மட்டும் தான் நீங்க சொல்லல. மத்தபடி பிஹேவியர்ல எந்த சேஞ்சஸுமே இல்ல. நீ ஏன் அமைதியா இருக்கன்னு தெரியாம கேட்டுட்டேன். நீ அமைதியாவே இரு. அண்ணா, மாமா எல்லாமே அவர் கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நினைக்கிற ஆளு. கோவக்காரர் தான். ஆனா சட்டுன்னு கை நீட்டுறவர்லாம் இல்ல. அவரே அடிக்கிற அளவுக்கு போயிருக்காருன்னா என்னமோ பெருசா நடந்திருக்கு. அப்படி என்ன சண்டைன்னு யாராவது கேட்டீங்களா? எவ்வளவு பெரிய சண்டை வேணாலும் இருக்கட்டும்டா, கைய நீட்டலாமா? கூடாதுதானே. ஆனாலும் பிரச்சனைக்கான காரணம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும்ல. காரணம் தானே நான் சொல்றேன் சுரேஷ். மதிக்கு வேலை போச்சுல, அதுக்கு காரணம் யாருன்னு உனக்கு தெரியுமா? யாரு காரணம்? எல்லாத்துக்குமே தங்கராஜ் அண்ணன் தான் காரணம். என்ன மலர் சொல்ற? ஆமாங்க, தங்கராஜ் அண்ணன் தான் மதியோட கரஸ்பாண்டன்ட் கிட்ட பேசி மதிய வேலையில இருந்து தூக்க வச்சிருக்காரு. விஷயம் ரேவதிக்கு தெரிஞ்சிருச்சு. ரேவதி அத மதி கிட்ட சொல்ல, மதி நீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு தங்கராஜ் அண்ணன் கிட்ட போய் கேட்டா. அந்த கோவத்துல தான் அவர் ரேவதி அடிச்சிருக்காரு. இப்ப சொல்றா, உன் மாமா நல்லவரா? ஆமாங்க, நான் அவசரப்பட்டு அவர்கிட்ட போய் சண்டை போட்டிருக்க கூடாது. நீ சண்டை போட்டதெல்லாம் நியாயமான விஷயம்தான். அவர் வேலையை பார்த்துட்டு அவர் இருக்க வேண்டியதானே. எதுக்கு அவர் உன் வேலையில மூக்க நுழைக்கணும்? தேவையில்லாத வேலையெல்லாம் அவர் பண்ணிட்டு சும்மா இருக்கிற ரேவதி அடிக்கிறாரு. நிஜமாவே உன் வேலை போனதுக்கு மாமா தான் காரணமா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? அது இல்ல, தெரியாது. சரியான நான்சென்ஸா இருக்காரு அவரு. மதி வேலைக்கு போனா அவருக்கு என்ன வந்துச்சு? இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவார் அவரு. அந்த ஆளு பண்ற ஒவ்வொரு விஷயமும் தெரிய வர வர அவர் மேல கோவம் தான் அதிகமா வருது. அவரெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. உங்க போனை சார்ஜ் போடணுமா? இல்ல, அதெல்லாம் இல்ல. ஓ, வேலை போனதுக்கு மாமா தான் காரணம்னு எனக்கு தெரியாது. உனக்கு வேலை போனதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீ வேலைக்கு போக கூடாதுன்னு நினைக்கிற ஆள் நான் இல்லை. உனக்கு வேலை போச்சுன்னு தெரிஞ்சதும் நிஜமாவே நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அதனாலதான் உன்னை காலேஜுக்கு பார்க்க வந்தேன். மாமா இப்படி செஞ்சிருக்க கூடாது. மாமா செஞ்ச விஷயம் எனக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கு. நீ ஏன் இத முதலையே சொல்லல? சொல்லிருந்தா? சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்ப நான் சொல்லிட்டேன்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. நீங்க என்ன பண்ண போறீங்க? டீச்சர் ப்ரொஃபஷன் என்னோட ட்ரீம். பார்த்துட்டு இருந்த வேலையில பெர்மனன்ட் ஆகணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டேன். பெர்மனன்ட் கண்டிப்பா ஆயிருவேன்னு நான் அவ்வளோ நம்பினேன். எல்லாத்தையும் ஒரே நாள்ல உங்க மாமா தலைகீழ ஆக்கிட்டாரு. என்னோட கனவு எல்லாத்தையும் சிதைச்சிட்டாரு. விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க அவர்கிட்ட போய் சண்டை போட போறீங்களா? மாமா செஞ்சது தப்பு தான். அதை நினைச்சா எனக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஆனா
இந்த ஒரு விஷயத்த மட்டும் காரணமா வச்சுக்கிட்டு நான் அவரை ஜட்ஜ் பண்ண முடியாது. அவர்கிட்ட சண்டையும் போட முடியாது. எனக்கும் அவருக்கும் இடையில நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. என்னால அவரோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை முறிச்சுக்க முடியும். உனக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, இப்ப நான் பார்த்துட்டு இருக்கிற போலீஸ் வேலையே இந்த எஸ்ஐ என் மாமா வாங்கி கொடுத்ததுதான். அந்த கதையெல்லாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்ககிட்ட நடந்த விஷயத்த சொன்னா என்ன பதில் வரும்னு எனக்கு தெரியும். இப்ப சொன்னீங்கல்ல இந்த மாதிரி தான் வரும்னு எக்ஸாக்டா எனக்கு தெரியும். அதான் நான் எதுவும் சொல்லல. எங்க போற? கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. உனக்கு தான் காலேஜே இல்லையே. காலேஜ் இல்லைன்னா என்ன, இன்டர்வியூஸ் எல்லாம் வரும்ல, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஏமாம்மா அவ வேலையில எல்லாம் இன்வால்வ் ஆகுறீங்க. அவ பாட்டுக்கு வேலையை பார்க்கட்டும்னு விட்டுருக்க வேண்டியதானே. இப்படி பண்ணிட்டீங்களே மாமா. ஷோ தங்கராஜ், என்னம்மா? ஒரு காப்பி மட்டுமாவது குடிச்சுக்கிறேன்டா. குடிச்சுக்கோங்கம்மா. இத போய் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? அப்படியா? ஏண்டா நீ தானே குடிக்க கூடாது அப்படின்னு சொன்ன? ஐயோ ஆமாம்மா, பிளட் டெஸ்ட் எடுக்கிற சரி. வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. நீங்க தண்ணியை தவிர வேற எதுவும் குடிக்க கூடாது. எனக்கு எதுக்கு இப்ப தேவையில்லாம டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்ற? நான் நல்லா தானே இருக்கேன். சும்மா வெளிப்பார்வைக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். இப்ப என் மாமனாரை எடுத்துக்கோங்க, நல்லா தானே இருந்தாரு. டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தானே அவருக்கு பிபியும் கொலஸ்ட்ராலும் கூடி இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. அதனால டெஸ்ட் எடுத்துக்கலாமா? ரேவதி, ரேவதி. வந்துட்டேங்க. அது என்னங்க? லேப்ல இருந்து எனக்கும் அம்மாவுக்கும் பிளட்ட டெஸ்ட் பண்றதுக்காக ஆளுங்க வருவாங்க. நேத்தே சொன்னீங்களேங்க. சொன்னேன். நீ இன்னும் சாப்பிடல? இல்லங்க, இன்னும் சாப்பிடல. சரி, அப்ப நீயும் டெஸ்ட் எடுத்துக்கோ. எனக்கு எதுக்குங்க டெஸ்ட் எல்லாம்? நான் நல்லா தானே இருக்கேன். கண்டிப்பா உனக்கு பிபியும் கொலஸ்ட்ராலும் இருக்கும். அப்புறம் ஏதோ சொல்லுவாங்களே, தைராய்டு, அதுவும் இருக்கும். அதெல்லாம் இருக்காதுங்க. நீ என்ன டாக்டரா? இல்லல்ல, இந்த தங்கராஜ் ஃபிட்டா இருக்கான் பாரு. இப்ப கூட காலேஜ் பையன் மாதிரி பாடியை எப்படி வச்சிருக்கான் பாரு. இருந்தாலும் சேஃப்டிக்காக இந்த டெஸ்டை எடுக்கிறேன். நீ எடுத்துக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க. குட் மார்னிங் சார். லேப்ல இருந்து வந்திருக்கோம். ஏன்பா 7 மணிக்கு வர சொன்னா 7:30 மணிக்கு வரீங்க? சாரி சார், வர வழியில கொஞ்சம் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டோம். காலையில 7 மணிக்கு டிராபிக்கா? இங்க பாரு தம்பி, பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். நிஜமாவே டிராஃபிக் தான் சார். என்னமோ, சீக்கிரம் டெஸ்ட் எடுங்க. அப்புறம் 3 பேருக்குமே எடுத்துருங்க. எனக்கு வேணாங்க. 3 பேருக்குமே நீங்க எடுங்க. எல்லாருமே ஃபாஸ்டிங்ல தானே இருக்கீங்க? ஆமாமா, ஃபாஸ்டிங்ல தான் இருக்கோம். எதுவும் சாப்பிடல. சரிங்க சார். எனக்கு முதல்ல எடுத்துருங்க. ஓகே சார். அடுத்தது அம்மா கேடுங்க. அடுத்தது அவங்களுக்கு எடுங்க. மா, இப்படி உட்காருங்கம்மா. ஏங்க, நான் தான் சொல்றேன்லங்க, எனக்கு வேண்டான்னு. ரேவதி, வீடு ஃபுல்லா அங்கங்க முடி இருக்கு. உன் தலையில இருந்து முடி அவ்வளவு கொட்டி இருக்கு. உடம்புல வேற தெம்பே கிடையாது. அப்பப்போ டயர்டுன்னு சொல்லி போய் படுத்துக்கிற. கண்டிப்பா உனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கும். அதனால நீ டெஸ்ட் எடுத்துக்க. உட்காருங்க மேம். ஓகே சார், நீங்க எல்லாருமே சாப்பிட்டுருங்க. நான் 2 hours கழிச்சு வந்து ரிப்போர்ட் கொடுத்துறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். நான் போய் காப்பியை குடிக்கிறேன்டா. ரேவதி, நான் ஒரு விஷயம் சொன்னா அது கண்டிப்பா நடக்கும். உன்னோட ரிப்போர்ட்ல ஏதாவது தப்பா இருக்கும். ஏங்க வாய வைக்கிறீங்க? நான் வாய் வைக்கல, நடக்க போறத சொல்றேன். உன்னோட ரிப்போர்ட் தப்பா தான் இருக்கும். என்னோட ரிப்போர்ட் பெர்ஃபெக்ட்னு சர்டிபிகேட் வரும் பாரு. சாரிங்க. ஏன்? உங்களுக்கு நான் இன்னைக்கு கிச்சன்ல ஹெல்ப் பண்ணவே இல்ல. அதெல்லாம் பரவாயில்ல. சரி, சாம்பார்ல உப்பு சரியா இருக்கான்னு பாரு. சூடு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கு. அப்ப ரைட்டு. நீ என்ன புடவையெல்லாம் கட்டியிருக்க? எங்கேயாவது வெளியே போறியா? உங்ககிட்ட சொன்னேன்ல ஒரு இன்டர்வியூக்கு போறேன்னு. இல்லையே. நேத்து சொன்னேனே. வேலைக்கு அப்ளை பண்றேன்னு தானே சொன்னேன். ஆனா இன்டர்வியூக்கு போறேன்னுலாம் சொல்லவே இல்லையே. ஷோ, சாரிங்க, மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் அனுப்பின மெயிலுக்கு நேத்து சாயங்காலமே ரிப்ளை பண்ணிட்டாங்க. இன்னைக்கு என்ன இன்டர்வியூக்கு வர சொல்லிருக்காங்க.
உங்ககிட்ட சொன்னதா நினைச்சு நான் மறந்துட்டேங்க, சாரி. நேத்து சாயங்காலம் தான் வீட்ல நிறைய சம்பவம் நடந்துச்சே, அதுக்கிடையில சொல்ல மறந்திருப்ப. ஆ, நீ நல்லபடியா போயிட்டு வா மதி. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்ஸ். அப்புறம் ரேவதி அண்ணி ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா? பண்ணல. நான் பண்ணலாம் தான் நினைச்சேன். ஆனா இந்நேரம் தங்கராஜ் அண்ணன் வீட்ல இருப்பாரு. அவர் ஏதாவது சொல்லுவாரோன்னு தான் நான் பண்ணல. அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க எல்லாம் ஓகேவான்னு கேட்கலான்னு நானும் நினைச்சேன். குரூப்ல குட் மார்னிங்னு வாய்ஸ் நோட் எல்லாம் போட்டேன். அவங்க பார்த்தாங்க, ஆனா ரிப்ளை பண்ணல. இதுக்கு நாம இங்க உட்காந்து புலம்பிக்கிட்டு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? ம். உனக்கு தலை சீவிட்டு ஹலோ, சொல்லுங்க அண்ணி. எப்படி இருக்க ரேவதி? நல்லா இருக்கேன் அண்ணி. தங்கராஜ் அண்ணன் பக்கத்துல இருக்காரா? இல்ல அண்ணி, சொல்லுங்க. ஆ, அங்க பிரச்சனை எதுவும் இல்லையே? இல்ல அண்ணி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வீட்டுக்கு போனதும் உங்க ஹஸ்பண்ட் சண்டையில எதுவும் போடலையே? அங்க போன வர இல்ல மதி, அவரு சண்டையெல்லாம் எதுவும் போடல. நான் ஆச்சரியப்படுற அளவுக்கு அவர் நல்லா தான் நடந்துக்கிட்டாரு. வந்ததுமே அத்தை கொஞ்சம் குத்தலா பேசினாங்க. அவங்க கிட்டயே அப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு சொன்னாரு அவரு. அப்படிலாம் நடந்துக்க கூடிய ஆளே இல்லையா அவரு? அதான் சொன்னனே, எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சுன்னு. ஒரு நாள் 2 நாள் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஆரம்பிப்பாரோ? இல்ல நீ, அவரு வேற ஒரு விஷயத்துல இப்ப கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண தொடங்கிட்டாரு. அப்பாக்கு பிளட் டெஸ்ட் பண்ணதும் அவரு பயந்துட்டாரு. காலையிலேயே லேப்ல இருந்து 2 ஆளுங்களை வர வச்சு பிளட் டெஸ்ட் பண்ணிட்டாரு. அவருக்கு மட்டும் இல்ல, எனக்கு, என் அத்தைக்கு, எல்லாருக்குமே பண்ணிட்டாரு. விட்டா பசங்களுக்குமே பண்ணிருப்பாரு. பாரு இவர. ரிப்போர்ட் வர வரைக்கும் அத பத்தியே தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. ரிப்போர்ட் வந்த பிறகு என்னெல்லாம் கூத்து பண்ண போறாரோ எனக்கு தெரியல. கடவுள் புண்ணியத்துல அவருக்கு எல்லாமே நார்மலா இருக்கணும். அதெல்லாம் நார்மலா தான் இருக்கும். இன்னைக்கு டெஸ்ட் எடுக்கணும்னு நேத்திக்கு அவரு குடிக்கல நீ. மத்தபடி தினம் நைட்டு குடிக்க தான் செய்யறாரு. இவர் குடியே ஒரு பிரச்சனையா மாறப்போகுது. புரியுது ரேவதி. ரேவதி, ரேவதி. சரி, அத்தை கூப்பிடுறாங்க, நான் போய் என்னன்னு கேக்குறேன். என்ன பத்திலாம் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல, குரூப்ல மெசேஜ் போட்டிருந்தேனா அத பார்த்துட்டு நீங்க ரிப்ளை பண்ணலனதும் கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு. நான் அந்த மெசேஜ் பார்த்தேன் மதி, பதில் அனுப்பணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள ஏதோ வேலை வந்துருச்சு, அப்படியே மறந்துட்டேன். அவர் வெளியே போனது நானே மெசேஜ் பண்றேன். சரிங்க. சரி. ரேவதி ஓகேவா தான் இருக்கா? நீ நிம்மதியா இன்டர்வியூக்கு கிளம்பு. சரிங்க, போய் ரெடி ஆகுறேன். சரி.